தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் திருச்சதகத்திலிருந்து ஓர் பாடல். உடையானே நின்தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதலுடையார் உடையாய் நின் பாதம் சேரக் கண்டு இங்கு ஊர்நாயிற்கடையானேன் நெஞ்சு உருகாதேன் கல்லாமணத்தேன் கசியாதேன் முடையார் புழுக்கூடு இது காத்திங்கு இருப்பதாக முடித்தாயே. பாடல். உடையானே சிவபெருமானே, நிந்தனை உள்கி உன்னையே நினைந்து உன்னையே நாள்தொறும் நினைந்து நாடொரும் நினைந்து நிந்தனை உள்கி உள்ளம் உருகும். சிவபெருமானே, உன்னையே நினைந்து உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார், உன்மேலே அளவற்ற அன்பு உடையவர்கள். சிவபெருமானே, உன்னையே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ரமலிங்க அடிகளார் சொல்வது போலே பெருங்காதல் உடையார், உன்மேலே அளவற்ற அன்பு கொண்டவர்கள், உன்னையே நினைத்து கொண்டிருப்பவர்கள், உள்ளம் உருகி நிற்பவர்கள், ஊனாய் உயிராய் உணர்வாய் இருப்பவர்கள். உடையாய் சிவபெருமானே, நின் பாதம் சேரக் கண்டு நின் திருவடிகளை அவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? ஊரிற் நாயினும் கடையானேன், ஊர் நாயினும் கடையானேன். அப்படி நான் இருக்கின்றேன். நாயினை விட கீழானவனாக இருக்கின்றேன். இருக்கலாமா? என்னை இப்படி வைத்திருக்கிறாயே, வைத்திருக்கலாமா? மாணிக்கவாசகர் சொல்கிறார், அப்படி இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறார். நெஞ்சு உருகாதேன். இறைவா, உன்னை நினைத்து என் நெஞ்சம் உருகாதிருக்கிறதே. நெஞ்சு உருகாதேன் கல்லா மனத்தேன். இதையெல்லாம் அறியாதவள் மனத்தை நான் வைத்திருக்கின்றேனே. இறைவனை நினைத்து வணங்கி அன்பு உருக இறைவனை வணங்குகிற பொழுது இறைவனுடைய திருத்தாளினை நாம் அடைகிறோம் என்பதை என் மனது அறியாது இருக்கிறதே, நெஞ்சு உருகாது இருக்கிறதே. இதை தெரியா கல்லா மனத்தேன் அப்படி இருக்கிறேனே. கசியாதேன், ஏன் என் உள்ளம் இன்னும் உன்னை நினைத்து கசியாது இருக்கிறது? நெஞ்சு உருகாதேன் கல்லா மனத்தேன் கசியாதேன். எப்படி வேண்டுகிறார் என்று பாருங்கள். இதிலிருந்து நமக்கு மாணிக்கவாசகர் உணர்த்துவது நெஞ்சு உருக இறைவனை வேண்டுதல், இறைவனுடைய திருத்தாளினை அடைவதற்கு நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையாராக இருக்க வேண்டும் என்பதை மாணிக்கவாசகர் தெளிவுபடுத்துகின்றார். முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே. புழுக்கூடு, இந்த உடம்பு புழுக்கூடு. இந்த புழுக்கூட்டினை பார்த்து கொண்டிருப்பதாக, இதையே அதிகமாக கவனத்தில் வைத்து கொண்டிருப்பதாக என்னை இங்கு அமர்த்தி விட்டாயே சிவனே. என்னை நீ எப்படி அமர்த்தி இருக்க வேண்டும்? உன்னையே நினைந்து
உன்னையே நினைந்த உள்ளம் உருகி உன்மேலே அளவற்ற அன்பை பொழிகின்ற ஒரு அடியனாக என்னை நீ ஆக்கியிருக்க வேண்டாமா? இப்படி புழுக்கூடு சிவபுராணம் சொல்லும் புழுக்கூடு என்று தெளிவாக சொல்லும் சிவபுராணம். போர்த்து புழு அழுக்கு மூடி வளம் சோர் 9 வாயிற்குடில் புறத்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு முடி வளம் சோர் 9 வாயிற்குடில் என்று சிவபுராணம் சொல்லும். பொய்க்கூரை பொத்தை பொய்க்கூரை புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை திருவாசகம் சொல்லும். இந்த உடல் அப்படிப்பட்டது. மலம் சோர் 9 வாயிற்குடில் உடம்பு அப்படிப்பட்டது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடலையே கவனித்து கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண மனிதனாக என்னை இங்கு வைத்து விட்டாயே சிவபெருமானே. மாணிக்கவாசகர் எப்படி வேண்டுகிறார் என்று பாருங்கள். முதல் 2 அடிகளிலே சொல்கிறார், சிவபெருமானை நிந்தனை உள்கி உடையானே உன்னை நினைந்து உடையானே உன்னை நினைத்து உள்ளம் உருகி உடையானே பெருங்காதல் உன்மேல் கொண்டு. அப்படி இருப்பவர்களெல்லாம் நின் பாதம் சேரக் கண்டேன். ஆனால் நான் எப்படி ஊர் ஞாயிற்கடையானேன், நெஞ்சு உருகாதேன், கல்லா மனத்தேன், கசியாதேன். அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, முடையார் புழு கூடு இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே, உன்னை நினைந்து உருக என்னை ஆக்குவாய். உன்மேல் அளப்பற்ற அன்பு கொண்டு தினமும் உன்னை வணங்குவது போல் அதற்குரியவனாக என்னை ஆக்குவாய். உன்னையே நினைந்து கசிந்து உருகுகின்ற அடியேனாக என்னை ஆக்குவாய். கல்லா மனத்தேன் என்று இருக்காமல் அனைத்து சிவநெறி தத்துவங்களையும் அறிந்தவனாக என்னை ஆக்குவாய். என் நெஞ்சு உருக அனைத்தும் அறிந்து சிவநெறியிலே தோய்ந்து உன்னையே நினைந்து கசிந்து கசிந்து இருப்பதற்கு நான் ஆயத்தம். என்னை அந்த நிலைக்கு உருவாக்கி வடிவமைப்பாயே சிவபெருமானே என்பது இந்த பாடலினுடைய உட்பொருள். நினைந்து நினைந்து உருகுதல் இந்த பாடலின் உட்பொருள். நாம் ஆண்டவனை நினைந்து உருகுகின்ற பொழுது அவனுடைய திருவடிகள் அடியார்களுக்கு அருளாக கிட்டும் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. அருமையாக வடிவமைத்திருக்கிறார். நெஞ்சு உருகாதேன், கல்லா மனத்தேன், கசியாதேன், ஏன் இப்படி இருக்கிறேன் சிவபெருமானே, என்னை இந்த நிலையிலிருந்து விடுவிப்பாய். இந்த நிலையிலிருந்து என்னை விடுவித்து அருள்வாய் சிவபெருமானே. உடலுக்கு முக்கியத்துவம் தராமல் உள்ளம் கசிந்து உருக முக்கியத்துவம் கொடுக்கின்ற அடியனாக என்னை ஆளாக்கி அருளாயே சிவபெருமானே என்பது இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.